ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பேங்கிள் ஆர்ச்சை சாரியில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எப்படி போடுறதுன்னு முன்னாடி வீடியோலேயே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ நான் சாரிக்கு தேவையான அளவுக்கு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெட் கலர் வந்து என்னோடய ப்ளவுஸ்க்காக நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் நீடில் நம்பர் 9 எடுத்திருக்கேன். சாரியோட எட்ஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்பயும் போல் நாட் போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதில் வந்து எப்பயும் போடுற மாதிரி நான் 2 knots போடாமல் உங்களுக்கு இன்னொரு ஐடியா கொடுத்துருக்கேன். இப்போது லூப் எடுத்து அப்படியே சிங்கிள் க்ரோஷே மாதிரி லாக் பண்ண இல்லையா, பேக் சைடில் இருக்கிற த்ரெட்டை நீங்கள் அடுத்த செயின் போடும்போது அந்த செயினோட சேர்த்து லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலண்டு வராது. இந்த மாதிரி ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் 4 செயின் போட்டுட்டு அந்த செயின் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு லாக் பண்ணுறேன். 2 times சிங்கிள் க்ரோஷே. இங்கே ஏன் 2 times போடுறோம்னா 1 time போட்டோம்னா அது உங்களுக்கு வந்து அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்காது. இன்னொன்று வந்து 2 times போடும்போது அந்த சாரியில் எட்ஜஸில் லுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ இது வந்து நம்ம எங்கே அட்டாச் பண்ண போகிறோம், நடுவில் வர டிசைனுக்கும் சேர்த்து கவுண்டிங்ஸ் விட்டு தான் நம்ம போட்டுட்டு வர போகிறோம். ஸோ 4 chains 2 சிங்கிள் க்ரோஷே அது மாதிரி 2 தடவை போட்டிருக்கேன். அகெயின் 4 chains 2 சிங்கிள் க்ரோஷே. நான் வந்து இப்போ போட்டுட்டு போகும்போதே ஆர்ச்சை முடிச்சுட்டு கொண்டு போயிடுவேன். இப்போ வந்து 3 chain 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போ 4 chain 2 சிங்கிள் க்ரோஷே. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இத்தனை கவுண்டிங்ஸ் நம்ம போட்டுட்டு வரோன்றது கிளியராக தெரியும். அகைன் 3 chain 2 சிங்கிள் க்ரோஷே. இப்போ நடுவில் வர 4 chainல தான் நம்மளுக்கு ஆர்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 3 chain 2 சிங்கிள் க்ரோஷேல ஆர்ச் எண்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இன்னர் சைடு ஆர்ச்சுக்கு வந்து குட்டியாக போட போகிறோம். அதனால் ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்ருக்கேன். இங்கே ட்ரிபிள் க்ரோஷேனா நீடில் மேலே 2 times த்ரெட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு லூப் எடுத்து ஒரு 2 லூப்புக்கும் ஒரு க்ரோஷே போடுறது தான் ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இது வந்து நம்ம கவுண்டிங்ஸ் 12 கவுண்டிங்ஸ் போட போகிறோம். 1 2 3 லூப் எடுத்தோம் இல்லையா, அதனால் ட்ரிபிள் க்ரோஷே. நீடில் மேலே 2 த்ரெட் வரும். நம்ம செயின்குள்ளார நீடில் விட்டு எடுக்கும்போது ஒரு த்ரெட் வரும். மொத்தம் 3 த்ரெட் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி ஒரு லூப் இருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய செயினோடது. ஸோ 4 லூப் இருக்கும். அதை 2 2 கவுண்ட் பண்ணி எடுக்கிறோம் ட்ரிபிள் க்ரோஷே. இப்போது இந்த ஆர்ச் வந்து முன்னாடி போட்ட 3 செயின் இருக்கு இல்லைங்களா பேஸு, அதில் எண்ட் ஆகும். நான் பேங்கிள் டிசைனில் இருக்கிற ஆர்ச்சுக்கு மேட்ச் ஆகணுன்றதுக்காக அதே மாதிரி ஆர்ச்சை சாரீலையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு டிசைன்ஸ் எதுனா பிடிக்கணும் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கிட்டு நான் அட்டாச் பண்ண போகிறேன். 12 கவுண்டிங்ஸ் போட்டுக்கணும். முன்னாடி இருந்த 3 செயின் இருக்கு இல்லைங்களா, 3 செயின் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அதில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கீழே சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா 2 times, அதில் லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிக்கிட்டு சாரியை டர்ன் பண்ணிக்கிட்டு 1 time செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ் ஆர்ச் மேலே
நம்ம ஆஃப் டபுள் crochet போட்டுட்டு வர போகிறோம். ஆஃப் டபுள் crochet அதாவது 1 டைம் நீடில் மேலே த்ரெட் எடுத்துகிட்டு அந்த எல்லா த்ரெட்டையுமே வந்து ஒரே லூப்பாக எடுக்கணும். ஆல்ரெடி இப்போ நீடில் ஒரு லூப்பு, த்ரெட் ஒரு டைம் எடுத்துக்கிறோம். இப்போது செயினில் விட்டு ஒரு லூப் எடுத்தோம்னா நீடில் மேலே 3 லூப் இருக்கும். அந்த 3 லூப்பையும் ஒரே டைமில் லாக் பண்ணுறோம். இது வந்து ஆஃப் டபுள் crochet. ஸோ இது எப்படி கவுண்டிங்ஸ்னால், ஃபஸ்ட்டு 2 செயினுக்கு சிங்கிள் ஆஃப் டபுள் crochetவும், தேர்டு செயினுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் டபுள் crochetவும் போடணும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நமக்கு ஆர்ச்சோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக நம்ம அந்த கவுண்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அதோட ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். அதே மாதிரி நம்ம இப்போது சப்போஸ் ஒரு ஆர்ச்சோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம், ஹைட்லேருந்து டிக்ரீஸ் பண்ணுறோம்னா கவுண்டிங்ஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணால் நமக்கு ஏதாவது ஒரு டிசைன் போடும்போது அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டான வேலை கிடைக்கும் நமக்கு. ஸோ 2 டைம்ஸ் எப்படி போடணும்னா, ஆஃப் டபுள் crochet 1 ஆஃப் டபுள் crochet, தேர்டு செயினுக்கு வரும்போது 2 டைம்ஸ் ஆஃப் டபுள் crochet. இது நார்மல் ஆர்ச் டிசைன் தான். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் டீட்டெயில்டாக சொல்லிட்டுருக்கேன். இப்போது சாரியில் நம்ம லாக் பண்ணிக்க போகிறோம். ஸோ முன்னாடி 2 டைம்ஸ் லாக் பண்ண மாதிரி ஆர்ச் முடியும் போது நமக்கு சாரியில் 2 டைம்ஸ் லாக் ஆகிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாரியோட பார்டரில் அந்த லாக் ஆகிருக்கிறதும் ஈவனாக தெரியும். இதுக்கப்புறம் 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஆர்ச்சோட 2 பக்கம் இருக்கக்கூடிய 4 டைம் செயின் ஸ்டிச்லேயும் நம்ம டெசல் கட்டிடுவோம். அதுக்கப்புறம் 4 டைம்ஸ் செயின் ஸ்டிச் வந்து இதுக்கப்புறம் போடுற 2 டைம்ஸ் போடுவோம். 4 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணுறது 2 தடவை போடுவோம். ஸோ அதோட சென்டரில், அதாவது இப்போ லாக் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து நமக்கு பேங்கிளோட அந்த பேங்கிள் ஆர்ச்சை வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ நான் டீட்டெயிலாக சொல்ல பாருங்கள். இந்த இடத்துல பேங்கிள் ஆர்ச் அட்டாச் பண்ணுவோம். இங்கே டெசல் வரும், இங்கே டெசல் வரும். அதுக்கப்புறம் இங்கே பேங்கிள் ஆர்ச் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதே கவுண்டிங்ஸில் நீங்கள் வந்து கொண்டுட்டு போனீங்கன்னா ஒரு ஆர்ச்சு, 2 டெசலு, ஒரு பேங்கிள் ஆர்ச்சு அந்த மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரி நமக்கு கரெக்டானது கிடைக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சுக்கும் இன்னொரு ஆர்ச்சுக்கும் நடுவில் 4 டைம்ஸ் வந்து அந்த 4 டைம் செயின் போட்டு 2 டைம்ஸ் லாக் பண்ணுறது 4 டைம்ஸ் இருக்கும். பார்த்தீங்களா, 4 டைம்ஸ் இருக்கா. இப்போது ஆர்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ ஆர்ச்சுக்கு வந்து 3 செயின் ஸ்டிச் போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த லைன் முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது பீட் அட்டாச் பண்ணுற லைனுக்கு வந்தாச்சு. இப்போ நான் பீட் அட்டாச் பண்ணும் போதே பேங்கிள் ஆர்ச்சையும் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரே லைனோட முடிச்சிருவேன். இப்போ கீழே இருக்கிற லைனில் த்ரெட்டை லாக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் முன்னாடி சொன்னபோது லாக் பண்ணுற மெத்தட் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு லூப் எடுத்து சிங்கிள் crochet போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கீழே இருக்கிற செயினோட அட்டாச் பண்ணி அடுத்தது போடும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு லாக் பண்ணுற மெத்தடு. இப்போ வந்து கீழே இருக்கிற பேஸ் செயினில் இருக்கிற மாதிரியே 4 டைம் செயின் போட்டு நான் லாக் பண்ணியிருக்கேன். இப்போ 2 டைம்ஸ் செயின் போட்டுட்டு நான் பேங்கிள் ஆர்ச்சை அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ பேங்கிள் ஆர்ச்சோட சென்டர்லேருந்து பாயிண்ட் பண்ணி நேராக அது எந்த லூப்புக்கு வருதோ அந்த இடத்துல நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைட்லேருந்து நீடியில் இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம சாரியில் இருக்கிற த்ரெட்டு லூப்பை எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம லாக் பண்ண போகிறோம். செயின் ஸ்டிச் மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு கீழே இருக்கிற அதே 2 டைம்ஸ் சிங்கிள் crochet போட்டிருப்போம் இல்லையா, அதோட சென்டரில் அதே இடத்துல அகெயின் லாக் பண்ணிக்கிறோம்.
ஸோ உங்களுக்கு பின்னாடி 2 செயின் இருக்கும், முன்னாடி வந்து 2 செயின் கவுண்டிங் வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து பேங்கிள் ஆர்ச் ஈவனாக கீழே வந்து தொங்கும் போது கரெக்டாக தொங்கும். அது அந்த ஆர்ச்சுக்கு நடுவில் அது கரெக்டான இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போது திரும்ப 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஏன் நம்ம பேங்கிள் ஆர்ச்சுக்கு 2 பக்கமும் செயின் ஸ்டிச் 4 டைம் போட்டிருக்கோன்னா, அப்போ தான் நம்மளோட சாரியில் இருக்க டிசைனுக்கும் பேங்கிள் ஆர்ச்சுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதாவது எனக்கு கேப் விட்டு வேணும் பேங்கிள் ஆர்ச் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கவுண்டிங்ஸ் அதிகப்படுத்திக்கலாம். இந்த பக்கம் 4 டைம் செயின் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து 2 டைம்ஸ் இந்த பக்கமும் 2 டைம்ஸ் அந்த பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 டைம் போட்டிருக்கிறத. இப்போ நான் பீட் அட்டாச் பண்ணுறேன். ஆர்ச்சோட ஸ்டார்டிங்கில் நீடில் லாக் பண்ணிவிட்டு நீடில் பீட் எடுத்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய ஆர்ச்சோட பேஸ் செயினில் ஒரு செயின்லேயும் பீடை வந்து லாக் பண்ணிட்டு வர போகிறேன். இந்த லூப்பில் பீடை அட்டாச் பண்ணிக்க போகிறோம். நம்ம எப்பயும் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் சிங்கிள் க்ரோஷேல தான் அட்டாச் பண்ணிட்டு வரோம். ஒரு பீடாக எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். லூப்பில் வந்து ஒரு பீடை எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி அகெயின் லூப்பில் வந்து நீடில் பீடை போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து நான் முன்னாடி பேங்கிள் ஆர்ச்சுக்கும் சொல்லியிருப்பேன், பீட் வந்து நம்மளோட ஆர்ச்சுக்கு தகுந்த மாதிரியும் பீடோட சைஸுக்கு தகுந்த மாதிரியும் கவுண்டிங்ஸ் மாறும். ஸோ உங்களோட ஆர்ச்சில் நீங்கள் பீட் வைக்கும் போதே கரெக்டாக நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 12 இல்லைனா 13 கவுண்டிங்ஸோட போதுமான்னு பார்த்துக்கணும். அப்படியும் இன்னும் கொஞ்சம் வச்சா கரெக்டாக இருக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னா நம்ம தான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். போடுறவங்களோட கவுண்டிங்ஸ்லேயே போடணும் அப்படின்னு போடாதீங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட செயின் ஸ்டிச்சோட அளவுமே மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா டிசைனோட ஹைட்டு அந்த அளவு வந்து மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். வீடியோஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அதோட பேட்டர்னை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஐடியாஸ் தான். இதே மாதிரி நான் ஆர்ச் ஃபுல்லாக பீட் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் அந்த டெசலுக்கான செயின்லாம் போட்டு நம்ம இதே மாதிரி ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேறு எதனா இந்த பேங்கிள் ஆர்ச்சுக்கு சாரியில் வேறு எதனா டிசைன் போட்டிருந்தா நல்லாயிருக்கும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நானும் ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் டிசைனுக்கு ஏதாச்சும். இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்றதையும் எனக்கு வந்து சொல்லுங்கள். இது பிரைடல் லுக்கில் இருந்தது. எனக்கு போட்டு முடிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த டிசைன் பார்க்குறதுக்கே. ஸோ நம்ம ஆர்ச்சை பீடை அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். கீழே வந்து அந்த 2 சிங்கிள் க்ரோஷே இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல லாக் பண்ணிக்கிறேன். அகெயின் டெசல் போடக்கூடிய செயின் வந்துருச்சு. அந்த இடத்துல 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் பண்ணுவோம். இதே மாதிரி தான் சாரீ ஃபுல்லாக போட போகிறோம். நம்ம முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ நான் இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து டெசல் கட்ட போகிறேன். டெசலுக்கு 60 கவுண்டிங்ஸில் நான் த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நீடியில் போட்டுட்டப்பமேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 கவுண்டிங்ஸ் இருக்கும். இப்போது சரி த்ரெட் எடுத்திருக்கேன் அதை லாக் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு 2 அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்ச்சுக்கு நான் இப்போ அட்டாச் பண்ண போகிறேன். 2 செயின் போட்டிருப்போம் இல்லையா, பேஸ் செயின் ஒன்று, அதுக்கப்புறம் பீட் செயின் ஒன்று. இப்போ நான் செகண்ட் செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஈவன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சிக்கு விழுறதோ இல்லை ஒன்று ஏற குறைய இருக்கிறதோ அந்த மாதிரி வராது. 2த்தையும் வந்து ஒரே ஈக்குவலாக பிடிச்சிக்கிட்டு நம்ம சரி த்ரெட்டால் லாக் பண்ண போகிறோம்.
இப்போது இந்த டெசலோட சென்டரில் நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சரி த்ரெட்டை நம்ம டெசலோட லென்த்துக்கு விட்டுட்டு பிடிச்சிக்கணும் கையில். அதுக்கப்புறம் பேக் சைட்லேருந்து நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் விழுற மாதிரி லாக் பண்ணணும். இப்போ இதே சரி த்ரெட்டை பேக் சைடில் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த நாட் வந்து டைட் ஆகும். இதுக்கப்புறம் அகெயின் பேக் சைட்லேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த லூப்போட சென்டரில் எடுத்தோம்னா நாட் விழும். இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் எல்லாமே பேக் சைடில் போயிடும். உங்களுக்கு சரி த்ரெட் வந்து மேலே பார்டர் மாதிரி லுக் தரும். பேக் சைட்லேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம டெசலோட லென்த்துக்கே சரி த்ரெட்டையும் கட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கலண்டு வராமல் செக்யூர்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சாரீ ஃபுல்லாக போடணும். நான் ஆர்ச்சோட அந்த பக்கமும் டெசல் கட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிள் ஆர்ச்சுக்கு மட்டும் நான் வந்து 12 கவுண்டிங்ஸ் போட்டிருக்கேன் இந்த சாரீக்காக. அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன் 500 to 650 ப்ரைஸ் வந்து நான் என்னோடய ஏரியாவில் ஒர்த்தபிள். உங்களுக்கு வந்து ஒரு வேளை உங்கள் ஏரியாஸை பொறுத்து உங்களுக்கு அது கம்மியும் ஆகலாம் அதிகமும் ஆகலாம். என்னோடய ஏரியானா நான் ஒசூர் அப்புறம் சேலம் இந்த மாதிரி ஏரியாஸை சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் சாரியில் இப்போ போட்டிருக்க ஆர்ச் இதோடு சேர்த்து நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பண்ணலான்னா ஒரு 850 to 900 பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் ப்ரைஸ் டீட்டெயிலை. ஸோ நம்ம டிசைன் முடிச்சாச்சு. ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Thanks for watching.